பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுவை கேள்விப்பட்டாலே உங்களுக்கு விடுதலை தான், உங்களுக்கு வெளிச்சம் தான். எப்படின்னு பார்க்கலாமா? மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 20வது அதிகாரத்தில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. 2 பேர் கண்ணு தெரியாதவங்க இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவர்கள், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று அவர் சத்தமாய் கூப்பிடுகிறார்கள். ஆனாலும் ஜனங்கள் அவர்களை கூப்பிட விடாமல் தடுக்கிறார்கள், அதட்டுகிறார்கள், மிரட்டுகிறார்கள். இருந்தாலும் மீண்டும் மீண்டுமாய் சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று வெளிச்சமற்ற கண்களோடு கூட அந்த வெளிச்சமானவரை அழைக்கிறார்கள். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்விலும் கூட இருள் சூழ்ந்த நிலையாக இருக்கலாம். ஃபினான்சியல் என்னும் ஒரு நெருக்கப்பட்ட நிலையில் நீங்கள் இருள் சூழ்ந்த நிலையில் இருக்கலாம், அல்லது சரீரத்திலே வியாதி என்னும் இருள் சூழ்ந்த நிலையில் நீங்கள் இருக்கலாம், அல்லது சொந்த பந்தங்களால் நீங்கள் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இருக்கலாம், அல்லது உங்களை ஏமாற்றி இருக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனாலும் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ உன்னுடைய இருள் சூழ்ந்த இந்த நிலைமை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உனக்கு நல்ல ஒரு வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவேன். நானே உன் வாழ்விலே வெளிச்சமாக வருவேன். நானே உன் பரிகாரி என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட குழியில் இருந்தாலும் அவர் வந்து நம்மை தூக்கி வெளிச்சத்தில் வைப்பதற்கு வல்லமை உள்ளவர். குழியில் போடப்பட்ட யோசேப்பை எப்படி ஆண்டவர் தூக்கி வர செய்து அடிமையாக விற்று ஒரு பெரிய ஒளியாக மாற்றினாரோ, அதே தேவன் உங்களையும் ஒளியாக மாற்றுவார். இயேசு வந்தாலே அந்த இடம் வெளிச்சம் தான். உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரம் வெளிச்சம் வரப்போகுது. ஆல்மோஸ்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பிலீவ் இட் and get it. God bless you. Amen.